வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில நாம வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான சிந்தனையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராம். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. மிக ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கு நிச்சயமாக இருக்கும்னு நம்புறோம். அந்த வெற்றி பெறுவதற்கு நாம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம். சென்ற வாரம் அம்மா அவங்க சொன்னது போல அது தொடர முடியல. எது நமக்கு எப்போ எப்படி கிடைக்கணுமோ அது இயற்கையால அப்போ அப்படி கொடுக்கப்படும். அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த விதத்துல நாம அந்த சிந்தனைய கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். முதல் விஷயமே, வெற்றி என்பது இன்னைக்கு சமுதாயம் முழுக்க முழுக்க எதை வெற்றி என்று தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா, புறத்திலே பெறக்கூடிய வெற்றியை வெற்றி என்று அது தேடிக்கொண்டிருக்கும் இல்லையா? இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையான ஞானிகள், மகான்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றி என்பது புறத்திலிருந்து உருவாவது அல்ல. சரிங்களா? அது அகத்திலிருந்து தான் உருவாக வேண்டும். அப்பதான் அது உண்மையான வெற்றியாக இருக்க முடியும். நம்ம ஏசாரைய அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இன்னைக்கு வாழ்க்கை தரம் ரொம்ப ரொம்ப உயர்ந்துருச்சு. யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனால் வாழும் தரம் உயர்ந்திருக்குதா அப்படி ஒரு கேள்வியை கேட்டா நிச்சயமா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ வாழ்க்கை தரம் உயர்ந்ததால நாம வெற்றி பெற்று விட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது முழுமையான வெற்றி அல்ல இல்லையா? நம்ம வாழக்கூடிய தரம் அது உயர வேண்டும். அதுல நம்ம மகிழ்ச்சியா வாழ்றோமா, அமைதியா வாழ்றோமா, நிம்மதியா வாழ்றோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, நிறைவா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அப்போ முதல் விஷயமே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஆன்மீகத்துல வெளியில நாம வெற்றியை தேடிக்கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ வெளியில அதை தேட வேண்டாம். பொதுவா மக்களோட பார்வை, பணத்துல ஒருத்தர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, உயர்ந்து வந்துட்டார், கோடிக்கணக்கில் வச்சிருக்கார் அப்படின்னா அவர் வெற்றியாளர்னு சொல்றோம்.
அல்லது பதவி. எலெக்ஷன் கூட நம்ம அப்படிதான் வச்சுக்கிறோம் இல்லையா? சின்ன எலெக்ஷன்ல இருந்து பெரிய எலெக்ஷன் வரைக்கும் அதை ஜெயிச்சுட்டா அதை ஒரு வெற்றியாக நாம பார்க்கிறோம். புகழ் இல்லையா? மகரிஷி சொல்லுவாங்க, பொருள், புகழ், அதிகாரம், இது எல்லாம் தற்காலிகமானது இல்லையா? இவை எல்லாமே தற்காலிகமானது. இப்ப இருக்கும், அடுத்த நொடி இல்லாம போலாம். எத்தனையோ கோடி கோடியா பணம் வச்சிருந்தவங்க அடுத்த நொடி இல்லாம போயிருக்காங்க. இன்னைக்கு போர் நடக்கிற இடங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு சுனாமியோ, ஒரு பெரும் இயற்கை சீற்றங்களோ, ஏதோ ஒண்ணு நிகழும் போது சுத்தமா ஒண்ணுமில்லாம தெருவுக்கு வந்துடும். சரிங்களா? ரெண்டாவது பதவி, அதுவும் அப்படித்தான். எப்ப இயற்கை எப்படி யாரை எங்க வைக்கும்னு யாருக்கும் தெரியாது. புகழும், இது எல்லாமே தற்காலிகமானது, டெம்பரவரி, பர்மனன்ட் கிடையாது. இப்போ உண்மையான வெற்றி அப்படிங்கிறது மன அமைதியில் இருக்கு. சரிங்களா? எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கு. எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய தன்மையில் இருக்கு. நிறைவாக வாழக்கூடிய வாழ்க்கையில் இருக்கு. அது நம்மகிட்ட இருந்தால்தான் நம்ம உண்மையான வெற்றி அடைஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். மற்றவை எல்லாம் தற்காலிகமானது. சரி, இரண்டாவது வெற்றிக்கான அடையாளம் என்னன்னா, நம்ம நிர்ணயித்த இலக்கை நோக்கிய நம்முடைய பயணம் தெளிவாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? நாம நிர்ணயித்து வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டிருந்தா அதுவே வெற்றி தான். சரிங்களா? இப்போ நான் இங்கிருந்து டெல்லி போகணும். சரிங்களா? இப்ப திருப்பூர்ல ட்ரெயின் ஏறிட்டேன். இப்ப ட்ரெயின் 2 நாள் போகணும் அங்க. இப்ப போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் டெல்லியை நோக்கி போயிட்டே தான் இருக்கிறேன். சரிங்களா? நான் அங்கிருந்து வேற ஏதாவது பக்கம் திரும்பி போனேன்னா அல்லது போகாம விட்டேன்னா தான் அது சரியில்லை. நான் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். சரிங்களா? அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த இரண்டையும் நாம் பெற்றிருந்தால் கூட நாம் வெற்றியாளர்கள் தான். நாம் ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்ம வெற்றியாளர்கள் தான். மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அப்போ உண்மையான வெற்றி என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டால், எனக்கு தெரிஞ்சு நம்ம இறை சாதனை மார்க்கத்துல ஊருப்பட்ட அன்பர்கள் வெற்றியாளர்கள் தான். சரி, அந்த சமுதாயம் மதிக்குது, போற்றுது, புகழுது, அதெல்லாம் ரெண்டாவது. இறைவனை பொறுத்தவரை நாம வெற்றியாளர்கள் தான். மன அமைதியா, நிம்மதியா இருக்கு. நான் ஒரு இலக்கு வச்சிருக்கேன், அதை நோக்கி சிறிது சிறிதாக நகர்ந்து கொண்டிருக்கேன். ஓகே, சரி. இலக்கை நோக்கிய பயணம், இது 2 தான் உண்மையான வெற்றி. வெற்றிங்கிறது வெளியில கிடைக்கிறது அல்ல, அது உள்ளிருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு 10 விஷயத்தை நாம் இப்போ சிந்திக்க போறோம். ஒவ்வொரு விஷயம் ஒரு 3 to 4 நிமிடங்கள் நாம பேசுவோம். இப்ப இது எடுத்துட்டு நம்ம ஒரு மார்க் கூட நம்மளுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நாம வெற்றி பெறுவதற்கு முதல் ரகசியம் என்ன அப்படின்னா, தெளிவான இலக்கு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நம்முடைய இலக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். சரிங்களா? இப்ப பல பேருக்கு இலக்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன?
அப்படின்னா இறையுணர்வு பெறுவது என்று சொல்றோம். அதுல வரைக்கும் நம்ம ஓகே. பட் இறையுணர்வு பெறுவது என்பது நம்ம மொத்த வாழ்க்கையோட இலக்கு. சரிங்களா? பட் மிக தெளிவான ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் இருக்கிற இலக்கு நம்மகிட்ட இருக்கணும். நாம எங்க போறோம், எதை அடைய போறோம், அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம், பொருள் ரீதியாகவும் இருக்கலாம், உறவுகள் ரீதியா இருக்கலாம், ஆன்மீக ரீதியா இருக்கலாம். அது ஒவ்வொன்றும் ஒரு துறை. உடல் ரீதியான என்னுடைய இலக்கு என்ன? மன ரீதியான, பொருள் ரீதியான, ஆன்மீக ரீதியான. சரிங்களா? ஏன்னா இந்த இலக்கு சரியா இருந்தாதான் நாம எங்க பயணிக்கணும், எந்த திசையில பயணிக்கணுங்கிற ஒரு தெளிவு நம்ம கிட்ட வரும். அப்ப அந்த பயணத்திலே நமக்கு என்ன ஆகாது, நம்முடைய ஆற்றல், நேரம் இரண்டும் சரியாக பாதுகாக்கப்படும். சரிங்களா? இலக்கில்லாத பயணம் என்ன பண்ணும்? நீங்க எங்க போகணும்னு தெரியல, என்ன பண்ணணும் தெரியலன்னா என்ன ஆகும்? நம்முடைய நேரமும் ஆற்றலும் முழுமையாக விரயமாகும். சரிங்களா? அப்ப தெளிவான இலக்கு இருக்கும்போது நேரமும் ஆற்றலும் முழுமையாக பயன்படுத்தப்படும். நான் இங்கதான் இதுக்குதான் நோக்கி போறேன்னா அந்த ஆற்றலை முழுசா பயன்படுத்திடுவேன். டைம் வேஸ்ட் ஆகாது. நாம உற்சாகமா செயல்படுவோம். சரிங்களா? சோர்வு இருக்காது. ஏதாவது தடைகள் வந்தால் கூட நோக்கம் தெளிவா இருக்கிறவங்க தடைகளால பாதிக்கப்படுறது இல்லை. நோக்கம் தெளிவா இல்லாதவங்க தான் தடைகளால பாதிக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு நல்ல இலக்கை வச்சுக்கணும், தெளிவா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவாக இருக்க வேண்டும். கிளியர் கட்டா சொல்லணும். இரண்டாவது, அளவிடக்கூடியதாக இருக்கும். அது மெஷரபிளா இருக்கணும். சரிங்களா? நம்முடைய இலக்க நாம தெளிவா அளவிடக்கூடிய இலக்காக அமைத்துக் கொள்ளும். குத்து மதிப்பு அதுதான் இங்க பிரச்சனையே இயற்கையில. சரிங்களா? த சீக்ரெட்ல நம்ம பார்த்திருக்கோம். நடைமுறைக்கு ஏற்ற வகையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். என்னுடைய இலக்கு சூரியனை மேற்கிலே உதிக்க வைக்க வேண்டும். நிறைய அப்படியெல்லாம் இருப்பாங்கல்ல. சரியா? அப்போ நடைமுறைக்கு ஏற்ற முறையில் இருக்கணும் நம்முடைய இலக்கு. நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்ப போயிட்டு இருக்கிற வாழ்க்கை பயணத்திற்கு அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு கால வரையறை இருக்கு. இந்த 5 விஷயத்த நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? நமக்கு முதல்ல ஒரு தெளிவான இலக்கு இருக்கணும். அந்த தெளிவான இலக்கு தெளிவாதான் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு உதாரணமா சொல்லுவோம். சரிங்களா? நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இது ஒரு இலக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமான இலக்கு. நான் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் நலத்தோடு இருக்கணும். அப்போ அதை இலக்கா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய இலக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது. ரெண்டாவது, அதையே இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அப்ப ஒண்ணு தெளிவா இல்லை, இது மொத்தமா இருக்கு. கூட குத்தகைங்கிறத விட இது பொதுவா இருக்கு. ஓகே, இலக்கு ஓகே, பொதுவா இருக்கு. இப்ப ஒருத்தர் நல்லா ஒபேசிட்டியா இருக்காரு. ஒரு 5 கிலோ எடை அவர் குறைக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ அவர் எப்படி இலக்கு அமைக்கலாம்? அதுக்கு ஒரு டைம் எடுக்கணும்.
நான் எவ்வளவு குறைக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல எழுதணும். இப்ப நான் ஒரு 70 கிலோ இருக்கிறேன்னா நான் ஒரு 65 கிலோ ஆகணும். ஓகேவா? 5 கிலோ எடை குறைக்கணும். எவ்வளவு நாள்ல குறைக்கலாம்? 1 மாதமா, 2 மாதமா, 3 மாதமா? சரிங்களா? இது முதல்ல நமக்கு தெரியணும். அல்லது 6 மாதமோ, 1 ஆண்டு காலம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு 3 மாதம் வச்சுக்குவோம். சரிங்களா? 3 மாதம்னா டெய்லி ஒரு மாதத்துக்கு ஒரு 1 1/2 கிலோ. இது ஈஸி தான். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ரொம்ப ஷார்ட்டாவும் வச்சுட்டு, அச்சீவ் பண்ண முடியாத மாரி இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். முதல் தெளிவா இருக்கணும்னு போட்டோம். அளவிடக்கூடியதா இருக்கணும்னு பார்த்தோம். நடைமுறைக்கு ஏற்றதா இருக்குதா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமானதா இருக்குதான்னு பார்க்கணும். கால வரையறை ஃபிக்ஸ் பண்ணணும். சிலதுக்கு கால வரையறை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? மற்றதுக்கு மேக்ஸிமம் கால வரையறை நம்மால ஃபிக்ஸ் பண்ண முடியும். சிறிய சிறிய இலக்குகள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் டெய்லியும் உடற்பயிற்சி, உணவில் அளவு முறை கடைபிடித்து அப்படி எழுதணும் இல்லையா? நான் டெய்லியும் நம்மளோட உடற்பயிற்சி முழுசா செய்வேன். உணவில் கட்டுப்பாடோடு இருப்பேன். தேவைப்பட்ட இயற்கை வாழ்வியல நான் பயன்படுத்துற ஒரு நேரம் இயற்கை வாழ்வியல் உணவை எடுத்துக்கொண்டு ஒரு 3 மாதத்திலே என்னுடைய உடல் எடையை ஒரு 5 கிலோ நான் குறைப்பேன். அப்படிங்கிறது நம்முடைய ஒரு இலக்கு. சரி. சரி இலக்கு இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அப்படின்னா, அதான் எப்படி சொல்றது? இப்ப இந்த படத்துல போட்டிருக்கு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை இலக்கு இல்லாத வாழ்க்கை, திசை இல்லாத கப்பலை போன்றது. திசை இல்லாம கப்பல் எப்படி போக முடியும்? அந்த மாரி நமக்கு நெறைய குழப்பங்கள் வந்துரும். சரிங்களா? எங்க போகணும்? எத பண்ணணும்? திணறல் வரும். நேரம் நெறைய வீணாக்குவோம். யாரையோ பார்த்து நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம். அவர் அப்படி போறாரு, இவர் இப்படி போறாரு. சரியா? தேவையில்லாம மென்டல் பிரஷர் தான் வரும். நெறைய குழப்பங்கள், கவலைகள், நம்ம வாழ்க்கைய பற்றிய ஒரு விரக்தி எல்லாம் வந்துரும். கவனமா இருங்க. சரிங்களா? இப்ப நம்மளுடைய இலக்க நம்ம எப்படி அமைக்கிறது? இப்ப நமக்கு நம்மை பற்றி தெரியணும். நாம யாரு? நம்மளுடைய திறமை என்ன? எனக்கு எதுல ஆர்வம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது? சரிங்களா? முதல்லயே சொல்லியிருக்கிறோம். தோனிக்கு பேட்டிங்ல விருப்பம் இருக்குது. திறமை இருக்குது. சரிங்களா? இளையராஜா ஐயாவுக்கு பாட்டு போடுறது திறமை இருக்குது, விருப்பம் இருக்குது. அப்ப திறமையும், விருப்பமும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நாம நம்மளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் தெளிவா. சரிங்களா? 2வது நம்ம வாழ்க்கைக்கு எது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை நம்ம தீர்மானிக்கணும். எது முக்கியம்? எனக்கு திறமை இருக்குது. சரி அந்த திறமைய வச்சுட்டு என் வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அது ஆரோக்கியமா இருக்கலாம், அமைதியா இருக்கலாம், இறையுணர்வா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், உறவுகள்ல உயர்வா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். எது முக்கியம்ங்கிறத நம்ம முதல்ல தீர்மானிக்கணும். சரிங்களா? ஒரு பெரிய இலக்கு இருக்கும். நமக்கு இந்த வேதாத்திரியத்தை அல்லது இந்த ஆன்மீகத்தை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும். அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. ஒவ்வொரு இல்லந்தோறும், ஒவ்வொரு உள்ளந்தோறும் கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறது இலக்கு. அப்ப அதை ஒரே அடியா பண்ணிற முடியுமா? அப்படின்னு கேட்டா முடியாது. அது ஈட் த எலிஃபண்ட் மாதிரி சின்ன சின்னதா, சின்ன சின்னதா, சின்ன சின்னதா நம்ம உடைக்கணும். சரிங்களா? சரி எவ்வளவு ஆண்டுல நம்மால உலகம் முழுக்க கொண்டு போகணும்? ஒரு 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏன்னா உலகம் முழுக்க கொண்டு போறது பெரிய விஷயம். அல்லது ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுங்களேன். சரிங்களா? உட்கார்ந்து சிந்திக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப உலகம் முழுக்க இது வேதாத்திரிய ஞானத்தை, இந்த ஆன்மீக ஞானத்தை, இந்த எளிய ஞானத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா, அதுக்கு ஒரு 20 ஆண்டு காலம் எடுக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணணும்? 10 ஆண்டுகள் என்ன பண்ணணும்? 5 ஆண்டுகள் என்ன பண்ணணும்? ஓராண்டுல என்ன பண்ணணும்? 1 வாரத்துல என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு, இந்த விஷயத்தை ஒரு சின்ன சின்ன படிகளாக நம்ம பிரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம இலக்க பார்ட் பை பார்ட்டா சின்ன சின்னதா பிரிக்கணும். ஒரு வீடு கட்டுவது நம்முடைய இலக்கு. ஒரு 25,00,000 போட்டு பண்றோம் அப்படின்னா,
அப்ப அதனுடைய படிகள் பிரிக்கணும். முதல்ல என்ன வேணும், என்ன ஸ்டெப் அதுக்கு எடுக்கணும், ஒரு இடத்த வாங்கணும், இடத்த வாங்குறதுக்கு எவ்வளவு தேவை, நம்மகிட்ட என்ன அளவு இருக்குது, சரி அதற்கு அடுத்தது அது பில்டிங் பண்ணணும், பில்டிங் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறத சின்ன சின்ன படிகளா பிரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட இலக்கு அமைக்கிறதுல. அப்போ ஒரு மாதத்தில் நம்ம இவ்வளவு ஒரு 10,000 சேமிக்கிறோம், அல்லது ஒரு ஆண்டுல 1,00,000 சேமிக்கிறோம், அல்லது 5 ஆண்டுகள் இவ்வளவு நம்ம சேமிக்கிறோம். இந்த மாதிரி பண்றோங்கிறத சிறிய சிறிய படிகளாக பிரித்துக்கணும். டெய்லியும் பிளான், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும், டெய்லி நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சரிங்களா? நம்மளோட திறனை, நம்மளுடைய தன்மையை நம்ம அடிக்கடி அடிக்கடி செக் பண்ணிக்கணும். சரியாத்தான் பண்றோமா, தற்சோதனை, இதெல்லாம் வச்சுதான் நம்ம இலக்கை அமைக்கணும். சரிங்களா? முதல்ல நம்மளோட திறமை என்ன, எனக்கான விருப்பம் என்ன, இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இலக்கு அமைக்கிறப்ப அதை சிறிய சிறிய படிகளா பிரிச்சு சரியான டெய்லி ரொட்டீன், எக்ஸலண்ட் டெய்லி ரொட்டீன். சரிங்களா? அதை நம்ம அமைக்கணும், அதை சரியா நம்ம செய்யணும், செய்யறோமாங்கிறது செக் பண்ணணும். சரிங்களா? இப்ப நமக்கு ஒரு மன அமைதி இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு இலக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ இப்ப நம்ம எந்த அளவு மன அமைதியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே கேட்டுப்போம். மன அமைதி நம்முடைய இலக்கு. சரிங்களா? அல்லது இரவு தூங்குறதே நம்முடைய இலக்கு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இரவு தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். தூக்கம் ஈஸியா வந்துடுறவங்களுக்கு அதை பத்தின தெரியாது. சரி, என்ன வேணா இருக்கலாம். இப்ப மன அமைதி என்னுடைய இலக்கு. இப்ப மன அமைதியில நான் எத்தனை % இருக்கிறேன் செக் பண்ணணும். 50, 60, 70? சரிங்களா? இப்ப நான் எந்த அளவுக்கு போகணும், 100% போகணும். சரி, அதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறேன், இந்த 3 விஷயத்த நம்ம கேட்டுக்கணும். சரிங்களா? என்னோட இலக்கு என்னன்னு தெரியணும். அந்த இலக்குக்கு நான் எந்த அளவு தூரத்தில் இருக்கிறேங்கிறத செக் பண்ணணும். சரிங்களா? அப்ப நம்ம இலக்கு என்பது என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. 100% மன அமைதி. இப்ப இருக்கிறது 50% இருக்கிறோம். சரி, மிச்சம் அதை 100ஆ மாத்தணும். இந்த 100ஆ மாத்துறதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு நான் டெய்லி தியானம் பண்றேன். டெய்லி காலையில் 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம் தியானம் பண்றேன். குறைஞ்சது தற்சோதனை செய்கிறேன். திட்டமிடணும். சரிங்க, திட்டமிட்டபடி செயல்படுத்தணும். ஓகே. அப்போ ஒரு தெளிவான இலக்கு என்பது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ரகசியம் மட்டும் இல்லைங்க. நம்ம நிறைவான வாழ்க்கைக்கான ஒரு அற்புதமான வழிகாட்டி அது. சரிங்களா? அப்ப எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது, தொடர்ந்து நான் முயற்சி பண்றேன். நிச்சயமா ஒரு நாள் வென்றே தீரும். சரிங்களா? மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? அப்போ இத நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம எடுத்துக்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கான இலக்கு என்ன? சரிங்களா? இறை உணர்வே பெறணும்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கலாம். ஒரு 30 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள்ல பெறணும். அப்ப அதற்கு நான் என்ன செய்யணும்? என்னோட இலக்கு 100% தன்னை உணர்தல். இப்ப எவ்வளவுல இருக்கிறேன்? 20ஓ 30ஓ கணித்துக் கொள்வோம். அடுத்த நிலைக்கு நான் செல்லணும். சரிங்களா? அப்ப அதற்கு நான் என்ன பண்ணணும்? சரிங்களா? 10 ஆண்டுகள்ல நானு தன்னுணர்வு பெறணும் அப்படின்னா, அப்ப 5 ஆண்டுகள்ல நான் எப்படி இருக்கணும்? அடுத்த ஓராண்டுல நான் எப்படி இருக்கணும்? இதை பற்றி ஒரு தெளிவு வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. சரிங்களா? அப்ப இப்ப நம்ம கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஒரு பயிற்சி பண்ணும். சரிங்களா? அடுத்த 5 ஆண்டுகள்ல நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத சிந்தனை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்ப நம்ம ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். நம்ம எல்லாருமே சிந்திப்போம். அடுத்த ஒரு ஆண்டுல நாம எப்படி இருப்போம்? உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா, தொழில் ரீதியா, சரிங்களா? நம்ம எப்படி இருப்போங்கிறத நாம் அப்படியே சிந்திச்சு பார்ப்போம். அதைய தெளிவா நம்முடைய இலக்காக அமைத்துக் கொள்ளும். சரிங்களா? இந்த மெய்யனூறு மையம் நான் வகுப்பு போனப்ப, அதுல அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொன்னாங்க. இலக்கு இல்லாத வாழ்க்கை, விளக்கு இல்லாத பயன். அதான். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? இருட்டுல விளக்கு இல்லாம பயணிச்சா எப்படி இருக்குமோ, அதுதான் நம்ம இலக்கு இல்லாதவருடைய வாழ்க்கை பயன். எங்க போறோம், எது பண்றோம்ன்னு தெரியாது. வாழ்க்கை முடிஞ்சிரும். அப்ப அவங்க இலக்கை தெளிவா நிர்ணயிக்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவா. நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மெய்யனூர் மைய அன்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேன், சூப்பரா இருக்கிறேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி பொதுவா சொல்லக்கூடாது. இப்ப நான் சொன்னேன்ல, அதேதான். பொதுவா சொல்லக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறேன்? நான் அன்பா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஆரோக்கியமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? கோடீஸ்வரனா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அற்புதமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இனிமையானவனா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இத அப்படியே அவங்க சொல்லுவாங்க. நான் அன்பாக, அமைதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, பற்றற்ற நிலையிலே இதெல்லாம் அவங்க குடுப்பாங்க அந்த ஹிண்ட்ஸு. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து, அதை ஒரு 5ஓ அல்லது 10ஓ விஷயங்களாக நாம ஏற்படுத்திக் கொண்டு, அது எல்லாத்தையும் நம்ம பெற்றிருப்பதாக ஒவ்வொரு முறை யார் கேட்டாலும் அதை முழுசா சொல்லுவாங்க. ஆரோக்கியமா, அற்புதமா, அமைதியா, ஆனந்தமா, சந்தோஷமா, நொடிக்கு நொடி பற்றற்ற நிலையில் வாழ்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க. அப்ப அது ஒவ்வொரு முறை சொல்லும்போதும், அது ஒரு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? சரி, போதும். நான் இன்னைக்கு 10யுமே இன்னைக்கே சொல்ல முடியுமா? அப்படின்னு நெனச்சேன் முதல்ல. பட் எனக்கு இந்த ஒரு விஷயத்த பேசும்போது 10யுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு 5 பேசுவோம். அடுத்த வாரம் 5 பேசுவோம். என்னப்பா அவசரம் என்ன? சரிங்களா? தெளிவா பேசுவோம் ஆனா. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு சரிங்களா? இலக்கு நமக்கு மிக மிக அவசியம். இருக்கிறவங்க அத இன்னும் டியூன் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க தயவு செஞ்சு ஏற்படுத்து. இந்த உரை நிறைவுக்கு அப்புறம் உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. எனக்கு உடல் ஆரோக்கியத்துல என்ன இலக்கு? மன அமைதியில என்ன இலக்கு? ஒவ்வொரு துறையிலயும் என்னென்ன இலக்குன்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? குடும்ப அமைதியில கூட இலக்க ஏற்படுத்தலாம் நீங்க. அனைவரோடும் அமைதியாக ஒத்துப்போய் வாழ்றது. அது என்னுடைய இலக்கு. சரிங்களா? அப்ப அந்த இலக்கை நோக்கி நாம அது தெளிவா பயணிப்போம். இலக்குக்கு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். தெளிவா இருக்கணும் இலக்கு. கடைக்கு போயி சரிங்களா? என்ன ஆர்டர் பண்ணணும்னு தெளிவா சொல்லணும். சரிங்களா? 2 சப்பாத்தி, 2 இட்லி. தெளிவா சொன்னா அவரு கொண்டு வருவாரு. சரிங்களா? இப்ப சப்பாத்தி, இட்லி சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது பூரி வேணுங்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மசால் ரோஸ்ட். இது வேண்டாப்பா. இல்லப்பா அது போடுங்கப்பா. இல்லப்பா ஃபர்ஸ்ட் ஒரு சூப் குடுங்கண்ணா அப்புறமா. இப்படி சொன்னோம்னா, என்ன வரும் நம்மகிட்ட? சரிங்களா? ஒண்ணா எல்லாம் வரும் கசமுசான்னு. இல்லாட்டி ஒண்ணையும் குடுக்க மாட்டான். நீ முதல்ல தெளிவா சொல்லுப்பான்னு. அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தெளிவா கேட்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? சீக்ரெட் என்ன சொல்லுது? பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. தெளிவா கேளுங்க. இந்த நாள், இந்த நேரம் நான் இதை அடைஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்படி எடுக்கணும். கார் வாங்கணுங்கிறது அல்ல. சரி இன்னைக்கு 5/5/2026. 5/5/2027 நான் கார் வாங்கணும். என்ன கார் வாங்கணும்? சரி எந்த மாடல் வாங்கணும்? என்ன கலர் வாங்கணும்? தெளிவான இலக்கு. சரிங்களா? அத பிக்ஸ் பண்ணி எழுதி ஒட்டுங்கங்கிறாங்க.
ஒரு சார்ட் பேப்பர்ல எழுதி ஒட்டுங்கன்னு சொல்றான். சீக்ரெட்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அகக்காட்சி பலகை. சரிங்களா? அந்த சீக்கிரட்டை தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க. நம்ம நிறைய பேசிட்டே போறதால மட்டும் வெற்றி அடையிறதா இல்ல. இலக்கை நோக்கி நடக்கிறோம். அந்த இலக்கை நோக்கி இன்னும் தெளிவா நடந்தோம்னா ஈஸியா இருக்கும் பயணம். அகக்காட்சி பலகை நம்மள எவ்வளவு பேர் வீட்டுல இருக்குது? கை தூக்குங்க பார்க்கலாம். அகக்காட்சி பலகை நம்மள எவ்வளவு பேர் வீட்டுல இருக்குதுங்கிறத கரெக்டா கை தூக்குங்க பார்க்கலாம். அகக்காட்சி பலகைனா என்னன்னா, நீங்க எதை அடைய விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை படமாக வரைந்தோ அல்லது புகைப்படத்திலோ அதை எடுத்து அங்க ஒட்டி வைக்கணும். சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபையில நீங்க பேசணும்னு விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் சேட் ஜிபிடி எல்லாம் வந்துருச்சு. உங்க போட்டோவை கொடுத்து ஜெமினியில கொடுத்து ஐக்கிய நாடுகள் சபையில நான் பேசுவது போல ஒரு படத்தை தயார் செய்து கொடுக்கோம்னா அதை அழகாக கொடுத்துரும். BMW காரிலே நான் பயணிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க போட்டோவை கொடுத்தா பக்காவா BMW நீங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? நான் சிஎம் ஆக வேண்டும். சரிங்களா? ஏதோ விளையாட்டுக்கு அந்த திரிஷாமா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னவோ, சரிங்களா, ஒரு 10-15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பேட்டியில ஜாலியா கேட்டிருக்காங்க, உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு. அவங்க விளையாட்டு சிரிச்சிருச்சு, நான் சிஎம் ஆகணும். அப்பதான் அவங்க படத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஓரிரு படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ கூட நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சிஎம் ஆகணும். போற போக்கு போனா 1000 விளையாட்டுகளே. இதெல்லாம் விளையாட்டு இல்ல. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இன்னும் நம்ம எல்லாருமே இறையுணர்வு பெறணும். சரிதானா? என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் நம்ம கிட்ட அகக்காட்சி பழகி இல்லை. நம்ம மகரிஷி சொன்னாதான் அதை செய்யறோம். மகரிஷி சொல்றது எல்லாத்தையும் செய்யறது இல்ல. மகரிஷி அகக்காட்சி பழகின்னு ஒண்ணு சொல்லலைங்கிற. அவர் கொடுத்த சங்கல்பம் அதுதான். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதாக, நீண்ட ஆயுள் வாழ்வதாக, நிறைவான செல்வத்தோடு. இந்த 3வது பாயிண்ட்ல தான் அகக்காட்சி பலகை இருக்கு. உங்களோட வீடு எப்படி இருக்கணும், கார் எப்படி இருக்கணும், எப்படி பொருளாதார வளத்துல இருக்கணும். நீங்க உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க. அப்ப யாரு எடுத்து பாக்குற நயாகரா நீர்வீழ்ச்சியை நீங்க போய் பாக்குறத ஒரு காட்சியா எடுத்து வைக்கலாமே. ஈஃபில் டவர் பாக்குற மாதிரி வைக்கலாமே. நிறைய சினிமா படங்கள் எல்லாம் இப்ப காமிக்கிறாங்களே. இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. சரி, இது அது வேற டாபிக் உள்ள போகுதா? சரி, ஓகே. அப்படியே அது டீப்பா அது அடுத்து இழுத்துட்டே போயிருது. சரி, அப்ப தெளிவான இலக்கை தயவு செஞ்சு நம்ம நிர்ணயிக்கணும். அந்த இலக்குக்கு அந்த இலக்குக்கு சரியான அகக்காட்சி பலகை எடுத்து ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான், ஹேமலதாமான ஒருத்தவங்க மட்டும்தான் ஹேண்ட்ரைஸ் பண்ணாங்க. ஆனா நம்மள சீக்கிரட் எல்லாருமே மேக்சிமம் பார்த்திருப்போம். பார்க்கலைன்னா இன்னைக்கு தயவு செஞ்சு நாளைக்கு இது பாருங்க. சீக்ரெட் வீடியோவை அடிக்கடி பாருங்க. ஒருத்தர் சொல்லுவார் அதுல, நான் ஒரு வீட்டுக்கு குடியேறினேன். அப்ப என்னோட பழைய பாக்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சேன். என் பையன் எடுத்து அது விளையாண்டு இருந்தான். அது எதுக்குற எடுத்துன்னு கேட்டேன். ஒரு படத்தை காமிச்சு, அப்பா இது என்னன்னு கேட்டான். அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு கண்ணுல கண்ணீர் வந்து விட்டதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா நான் இப்ப இருக்கிற வீடு, எப்பவோ நான் ஒரு இடத்துல போட்டோவை எடுத்து இது மாதிரி ஒரு வீட்டுல நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்போ அதே வீட்டுல நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் அது. சரிங்களா? அவர் முதல்ல எப்பவோ அகக்காட்சி பலகையில் எழுதி ஒட்டி இந்த மாதிரி வீட்டுல நம்ம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறார். அதையெல்லாம் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் இந்த பாக்ஸ் எத்தனை நாள் எங்க கிடந்துன்னு கூட தெரியல. முதல்ல நான் சொல்லிட்டு வந்திருந்தேன், அதே வீட்டுல நான் இன்னைக்கு இருக்கிற பாரு. மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு அகக்காட்சி பலகை. அப்ப உடல் நலம், நீங்க உடல் நலத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, நீண்ட நாள் நிறைவான செல்வத்தோடு இருக்கிறது போல, உயர் புகழ், எல்லாரும் நம்மை புகழ்வது போல, விஞ்ஞானம் இறையுணர் பெற்றது போல. இதுதான் மகிழ்ச்சி சொன்ன அகக்காட்சி.
ஒவ்வொரு சங்கல்பமும் அகக்காட்சி, ஒவ்வொரு அருள் காப்பும் அகக்காட்சி, ஒவ்வொரு வாழ்த்தும் அகக்காட்சி. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், பெய்யுது பார்க்கணும். உழவர்கள் சிறப்பா இருக்கிறத பார்க்கணும். உலக மக்கள் அமைதியை பார்க்கணும். சரி, அப்ப கிளியரா தெளிவா இலக்கு அமைத்துக் கொள்வோம். நம்ம எல்லாருமே அது அளக்கக்கூடிய அளவில் இருக்கணும். குத்து மதிப்பா இருக்கக்கூடாது, பொதுவானதா இருக்கக்கூடாது, நடைமுறைக்கு ஏற்ற முறையில் இருக்கணும். சும்மா டாட் போட் தஞ்சாவூர்னு ஆக வேண்டாம். சரிங்களா? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆனா நான் அதை அடையணும்னு நினைப்பேன். சரிங்களா? அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதா இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம். இல்லறவாசியா இருக்கிறோம், துறவறம் சார்ந்த நீங்க இலக்குகளை அமைத்துக் கொண்டா எப்படி செயல்படுத்த முடியும்? சரிங்களா? அப்ப இதுக்கு கால வரையறை நிர்ணயிக்கணும். அது 1 மாதமோ, 6 மாதமோ, 1 வருடமோ, 2 வருடமோ, 5 வருடமோ, 10 வருடமோ, 20 வருடமோ நிர்ணயம் பண்ணுங்க. சரிங்களா? கால வரையறை இருக்குது. இதை வச்சு நம்ம இலக்க நிர்ணயிங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப பல குழப்பங்கள் தீர்ந்து போயிடும். இதுதான் இலக்கு. சரிங்களா? இதுதான் இலக்கு. அவ்வளவுதான். அப்புறம் அதைய சரியா திட்டமிட்டு, அதை சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு, உலகம் முழுக்க கொண்டு போகணும்னா, அன்னைக்கு ஒரே நாள்ல நாளை காத்தாலே கொண்டு போக முடியும்? முடியாது. அதுக்கு திட்டமிடணும், செயல்படுத்தணும். சரிங்களா? அடிக்கடி சுய மதிப்பீடு செய்யணும். ரைட். இப்ப நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதுலன்னு பார்த்துக்கோங்க. எங்க போகணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத தெளிவுபடுத்துங்க. இலக்கு இருக்கணுங்க. 2வது அதற்கான திட்டம் இருக்கணும். 3வது அதற்கான முயற்சி இருக்கணும். இதுதான் தற்சோதனை. தற்சோதனை என்ன? தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியில வாழ்ந்து காட்டுதல். திட்டம் திருத்தம் பெற வழிவகுத்தல், அதான் திட்டம். வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல், அதான் முயற்சி. தொடர் முயற்சி, விடாமுயற்சி பண்ணிட்டே இருந்தா நிச்சயமா ஒரு நாள் வெற்றி, நிறைவு நிச்சயமா நடந்தே ஆகும். வேற வழியே இல்லை. சரி, ஓகே. அடுத்தது என்ன? ஒரே பாயிண்ட் தான் பேசியிருக்கோம். அப்பா, இத பத்தி பேசினா ஒரு நாளே போதும். சரிங்களா? ஓகே. தினசரி நாம கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள், தினசரி நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? டெய்லி டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி அடைவது என்பது சாத்தியமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் திறமையானவர்களை பார்க்கிறோம், அறிவில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்க்கிறோம், நிறைய வாய்ப்பு கிடைக்கிறவங்களையும் பார்க்கிறோம். ஆனா இது எல்லாமே இருந்தும் உங்களோட திறமை இருக்குது, அறிவு இருக்குது, வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனா ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக நம்மனால நிலையான முன்னேற்றத்தை, தொடர் முன்னேற்றத்தை அடைய முடியாது. சரிங்களா? அப்போ டெய்லி டிசிப்ளின், தினசரி ஒழுக்கம் அப்படின்னா என்ன? நம்முடைய நேரத்தை நாம் சரியாக நிர்ணயிக்க வேண்டும். நேர மேலாண்மை. சரிங்களா? அதை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டும். நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் நேரம். அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்முடைய சொல், நம்முடைய செயல், சரிங்களா, நம்முடைய பழக்கங்கள், இது எல்லாமே எப்படி இருக்கணும்? நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். சரிங்களா? டெய்லி ரொட்டீன்ங்கிறது, டெய்லி டிசிப்ளின்ங்கிறது நாம நேர மேலாண்மையோடு இருக்கணும், சரியான சிந்தனையோடு இருக்கணும், சரியான சொல், சரியான செயல், இது எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும். மதுரை சொல்வார்கள் இல்லையா,
என்னன்னு சொல்றாங்க? ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன், இயற்கையினுடைய சிஸ்டம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. சரிங்களா? சரி, ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இதை நம்ம பண்ணணுமா? டெய்லி ரொட்டீன், டெய்லி டிசிப்ளின் நம்மகிட்ட இருக்கணுமா? அது இருந்தாதான் நாம ஒழுங்கா இருப்போம், சரியா இருப்போம். சரிங்களா? அது இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு நேர மேலாண்மை இல்ல, ஒரு சரியான செயல் இல்ல, ஒரு சரியான சிந்தனை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? கசமுச்சான்னு இருக்கும். சரிங்க. அப்ப என்னோட வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும், சீரா இருக்கணும். அப்பதானே வெற்றி அடைய முடியும். ஒரு இலக்கை நோக்கிய பயணத்துல நான் ஒழுக்கமா சீரா போனாதானே வெற்றி அடைய முடியும். சரி, அப்ப இலக்கை நிச்சயமாக அடையணும் அப்படின்னா நான் டெய்லி ரொட்டீன், டெய்லி டிசிப்ளின் கடைபிடிச்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. சரிங்களா? இத பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சரிங்களா? மன அமைதி அதிகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுக்கம் மட்டும்தான் வெற்றியின் முழுமையான ரகசியம். இது நான் சொல்லல. மகரிஷி, ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க. சரிங்களா? அப்ப டெய்லி நான் மணிக்கணக்குல தியானம் பண்றேன் வேண்டாம். மணிக்கணக்குல பயிற்சி வேண்டாம். ஒரு 10 நிமிஷம். இந்த ஆரம்ப சாதகர்களுக்கு சொல்றோம். பட் நமக்கு ஒரு 40 நிமிஷம். நெறைய பேர் சொன்னாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஐயா அவங்க சில்ட்ரன்ஸ் கோர்ஸ்ல அவங்க ஐயா வந்துட்டு, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சொன்னாங்க, "நான் 108 நாள் இந்த ஆன்மீக சாதனையில கலந்துட்டேன். எனக்கு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப ப்ரமோஷன் வந்திருக்குன்னு" சொன்னாங்க. ஆச்சரியமா இருந்தது. இதான் ஒழுக்கம். சரிங்களா? ஒழுக்கம். டெய்லியும் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும். அது அருள் காப்பா இருந்தாலும் சரி, சங்கல்பமா இருந்தாலும் சரி, பயிற்சியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும். நம்ம கத்துக்கொண்ட அளவுக்கு இருந்த ஆர்வம் இப்ப இல்ல. கத்துக்கொள்றப்ப இருந்த ஆர்வம் இப்ப இல்ல. அப்ப ஒழுக்கம் தான் நீண்ட நாள் வெற்றியினுடைய ரகசியம். நேர ஒழுக்கத்தை நிச்சயமாக நாம் அனைவரும் கடைபிடிச்சிட்டு இருப்போம்னு நெனைக்கிறேன். நிச்சயமா கடைபிடிங்க. நேரத்துக்கு எந்திரிக்கிறது, நேரத்துக்கு தூங்குறது, நம்ம இடைப்பட்ட நேரத்தில் நம்முடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு, அதை சரியான நேரத்தில் செய்வது. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா இல்ல. உடலுக்கு என்ன? சரியாக உடற்பயிற்சி செய்யறது. 5ல் அளவு முறை கடைபிடிப்பது. சரிங்களா? இதுக்குள்ளேயே அத்தனை உடல் ஒழுக்கம் எனக்கு தெரிஞ்சு அடங்கியிருக்கு. மன ஒழுக்கம்னு என்ன சொல்லலாம்? தியானத்தை நாம் தொடர்ந்து செய்வது, நேர்மறையாக சிந்திப்பது, அகத்தை ஆய்வு செய்வது, இதெல்லாம் நம்ம மனதிற்கான ஒழுக்கங்கள். சரிங்களா? செயல் ஒழுக்கம் அப்படின்னா என்ன? ஒரு செயல் எடுத்துட்டோம்னா, அதை தொடர்ந்து செய்யணும். சரிங்களா? அதை முடிக்கிற வரைக்கும் செய்யணும். பொறுப்போட செய்யணும். அதான் செயல் ஒழுக்கம். ஒண்ண தொடங்கி விட்டு போட்டு போறது, அரைகுறையா பண்றது. ஒரு வேலை செய்யக்கூடாது. செஞ்சா சரியா செய்யணும். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன்ங்கிறது. சரியா? அது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும். ஒரு பேச்சுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும். சொல்லுல ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இல்லையா? எப்படி இருக்கணும்? மெதுவாக, மென்மையாக, ஒரு மரியாதையாக, ஒரு பணிவாக, எது தேவையோ அதை மட்டும் பேசக்கூடிய அளவிலே நம்முடைய பேச்சு ஒழுக்கத்தை நாம் அமைத்துக் கொள்வோம். சரிங்களா? இப்ப இந்த ஒரு 5 ஒழுக்கமே நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். நேர ஒழுக்கம், உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கத்துல எண்ணம், சொல், செயல். இந்த 3மே போதுங்க. வேற ஒண்ணுமே தேவையில்ல. சரி. அப்போ இதுக்கு ஒரு டேக்கு வந்து டோட்டல் ரொட்டீன் நம்ம ஒரு சிஸ்டம் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இல்லாத சேர்த்துக்குவோம். சரிங்களா? நிச்சயமா திட்டமிட்டு, எத நம்ம முக்கியமா டெய்லி செய்யணுங்கிறத திட்டமிட்டு, அதை மேல் நம்ம கவனம் செலுத்தி, சரியா செஞ்சோம்னா அருமையா இருக்கும்.
குடும்பத்திற்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கணும், பணிக்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளணும், நமக்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளணும். அந்தந்த நேரத்தில் நாம் திட்டமிட்டபடி நாமே செயல்படணும். சரிங்களா? அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் போட்டு டெய்லியும் செக் பண்ணும். சரிங்களா? ஓகே. சின்ன சின்னதா தொடங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அது வேற. உடனே ஞானம் தான். நம்மால தொடங்க சூரிய வம்சம்னு ஒரு படத்துல சரத்குமார் ஒரே பாட்டுல பணக்காரர் ஆயிருப்பாரு. அது போல நம்ம ஒரே நாள்ல வாழ்க்கையெல்லாம் மாறாது. சின்ன சின்னதா தொடங்குவோம். பெரிய இலக்கா எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? பெரிய இலக்கு வேண்டாம். சின்னதா தொடங்குவோம். சரிங்களா? ஆனா அது சரியான திட்டமிடுதல். உடற்பயிற்சி இப்ப நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. தியானம் காலையில பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மாலையில தியானம் பண்றேன்னா இல்ல, பண்றது இல்ல. சரிங்களா? அப்ப நாளையில இருந்து பண்ணு. எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம். எடுத்தோனே 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வேண்டாம். 10 நிமிஷம் பண்ணுவோம். 6 to 6:10 தியானம் பண்றேன். அது ஆக்னியோ, சாந்தியோ, துரியோ ஏதோ ஒண்ணு பண்றேன். 10 நிமிஷம் தான். சின்னதா தொடங்குங்க. ஒரே நேரத்துல செய்யும். அது ரொம்ப முக்கியம். இந்த ஒழுக்கத்தை நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணோம்? ஒழுக்கம், பழக்கம், வழக்கம்னு சொல்லுவாங்கல்ல மகரிஷி. ஒரு நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பழக்கத்தை நம்ம உருவாக்கணும்னா, சின்னதா முதல்ல செய்யணும். அச்சீவபிளா இருக்கணும். 5 நிமிஷமாவது செய்யணும். அவ்வளவுதான். அப்படி வச்சுக்கோங்க. ஒருத்தர் பயிற்சியே பண்ணாத நபர் 5 நிமிஷம் முயற்சி பண்ணுங்க. நான் குழந்தைகளுக்கு அதான் சொல்றேன். 5 நிமிஷம். அப்போ ஒரு நம்முடைய பழக்கத்தை நம்ம ஈஸியா உருவாக்கலாம். சின்ன விஷயமா தொடங்கணும். ஒரே டைம்ல தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் தவறலாம். சரிங்களா? பரவாயில்ல. தவறத்தான் செய்யும். ஆனா அந்த இடத்துல கவனமா இருக்கும். ஒரு நாள் தவறுச்சுன்னா அப்படியே 1 2 ஆயி 2 4 ஆயி 4 8 ஆயி அப்படியே போயிரும். தவறுனா பரவாயில்ல. மறுபடியும் தொடரும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கணும். இன்னைக்கு 5 நிமிஷமா தியானம் போதும். நாளைக்கு 10 நிமிஷம் பண்ணுங்க. அல்லது ஒரு வாரம் கழிச்சு 10 நிமிஷம் பண்ணுங்க. சரியா? ஒவ்வொரு நிமிஷமா இது பண்ணுங்க. ஒருத்தரு ஒரு ஒரு மாட்ட வந்து தூக்கிட்டு வந்தாராம். பெரிய மாட்ட தன்னோட தோல்ல வச்சு தூக்கிட்டு வந்தாராம். எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படிப்பா தாச்சோட மாட்ட தூக்கிட்டு வர? அது ஒண்ணும் இல்ல. இது சின்ன கண்ணா இருக்கிறப்போ நாங்க வாங்குனோம். அப்ப நான் இதை தூக்குவேன். ஈஸியா. சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி எனக்கு இது ஒரு பழக்கம். என்னன்னு பழக்கம்? டெய்லியும் அந்த மாட்ட தூக்கி தூக்கி பழக்கம் எனக்கு. அப்ப டெய்லியும் தூக்குனீங்கன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன ஆகாது? சுமையா தெரியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய எடை அதிகரிக்கிறப்ப அது உங்களுக்கு தெரியல. அதே போல நம்ம இலக்க பெருசா வைக்காதீங்க. நான் நெறைய பேருக்கு சொல்றது, இந்த ஸ்பீச் கேட்கிறப்போலாம் பிரபஞ்ச முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தத்த எல்லாம் பத்தி பேசுறப்ப, 8 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு. 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு இலக்கு வச்சுக்குவாங்க. கூத்தா இருக்கு நம்ம ஆளு பண்றதெல்லாம். சரிங்களா? 8 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு, நீங்க 7:30க்கு வைக்கலாம். என்ன கேட்டா 7:45க்கு வைக்கலாம். அதுக்கு வாங்க முதல்ல. அப்புறம் 7:30க்கு வாங்க, அப்புறம் 7க்கு வாங்க, அப்புறம் 6:30க்கு வாங்க, அப்புறம் 6க்கு வாங்க, அப்புறம் 5:30க்கு வாங்க, அப்புறம் 5க்கு வாங்க, அப்புறம் 4:30க்கு வாங்க, 4க்கு வாங்க. 3க்கே கூட வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா வரணும். ஒரே அடியா வர முடியாது. சரிங்களா? தடைகள் இருக்குமா? ஐயோ! அது வேற ஏன் கேட்கிறீங்க? நெறைய நெறைய இருக்கும். நெறைய நெறைய இருக்கு. இந்த ஒழுக்கத்த உருவாக்குறதுக்குள்ள இந்த சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது விடவே விடாது. சரிங்களா? அதனால தான் நான் சொல்றேன், சின்ன இலக்கா வைங்க. சாயங்காலம் நான் தியானமே பண்றதில்ல. 2 நிமிஷம் வைங்க. என்ன ஆயிருது? 2 நிமிஷம். சோம்பேறித்தனம் வராது. சின்ன இலக்கா வச்சுட்டா சோம்பேறித்தனம் வராது. 1 மணி நேரம் தியானம் அப்படின்னா தான் உட்டானே அது ஒரு வழி பண்ணிரணும். மனச்சோர்வு ஏற்படும். ஒழுக்கத்தை கடைபிடிக்கும்போது, மனசு வந்து அதுக்கு ஒத்துக்காது. சரிங்களா? அப்ப அதுக்கு தான் மெடிடேஷன் பண்ணணும்.
மெடிடேஷன் நம்ம எந்த அளவுக்கு ஆழமா பண்றோமோ, மெடிடேஷன் எந்த அளவுக்கு தற்சோதனை எந்த அளவுக்கு நம்ம ஆழமா பண்றோம், இந்த ரெண்டையுமே வச்சு மனச்சோர்வு நீங்க வேண்டும் என்றால் தியானம் நல்லா செஞ்சீங்கன்னா மனச்சோர்வு நீங்கும். நல்லா தியானிக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் பல முறை மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். ஒரு தியானத்துல உட்கார்ந்து எந்திரிச்சோம்னா எப்படித்தான் அந்த சேஞ்ச் வரும்னு தெரியல. அந்த மனச்சோர்வு எல்லாம் போயிடும். மனம் புத்துணர்ச்சியா இருக்கும். தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது. நிறைய பேர் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. கடைபிடிக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா கடைபிடிக்கிறது இல்லை. என்ன காரணம்? அவங்க தியானிக்கிறது இல்லை. அதனாலதான் சொன்னேன் அந்த மெய்யுணர்வு மையம். ஏன்னா எனக்கு அது எனக்கு என்னவோ இதை இன்னைக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு மெய்யுணர்வு மையம் போன்ற பல இடங்கள்ல நான் பாக்குறேன். நிறைய பேர் நல்ல ஒழுக்க பழக்கங்களை அற்புதமா வடிவமைச்சு கொடுக்குறாங்க. பட் அதை செய்யணும் அப்படின்னா தியானத்தினுடைய ஆற்றல் இருந்தா தான் செய்யும். இயற்கை வாழ்வியலுக்கு நாங்க போனோம். அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வாழ்வியலை ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப கம்மி. ஏன்னா தியானம் இல்லை மத்தவங்க கிட்ட. தியானம் இருந்தா தான் மன அமைதி வரும், மனதிற்கு ஆற்றல் வரும், நீங்க நினைத்ததை நடத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை வரும். அப்போ இந்த இலக்கை ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு சின்ன இலக்கா வச்சுக்கோங்க. சோம்பேறித்தனம் வராது. தியானம் நல்லா பண்ணணும், மனச்சோர்வு இருக்காது. இதுல ஒண்ணு இருக்கே, இன்னொன்னு இப்ப கையில வச்சிருக்கிறோம்ல அதான். சரிங்களா? மொபைல் இது ஒரு மிகப்பெரிய தடை நமக்கு. பல மணி நேரத்தை சர்வசாதாரணமா நம்ம கிட்ட இருந்து தூக்கிடு. டோட்டல் நம்ம கவனம் செதறுது. டிஸ்ட்ராக்ட். சூரிய ஒளி கண்ணாடியில பட்டு செதற மாதிரி நம்முடைய கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மொபைல் எடுத்துட்டோம்னா அது எதுக்குள்ள போறோம், எதுக்கு போறோம் நமக்கே தெரியறது இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு லைஃப். சரிங்களா? அப்ப மொபைல் பயன்பாடை நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். டிவி, மொபைல் அல்லது செல்போன்ல நிறைய நேரம், நீண்ட நேரம் தேவையில்லாம பேச்சு, ஓகே, இதெல்லாத்தையும் கவனிக்கணும். மெயினா மொபைல் தான் இருக்கிறதுல இன்னைக்கு டாப் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். மொபைல் பயன்பாட்டை நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடா, தேவையான அளவுக்கு, நான் அடிக்கடி சொல்றேன், நமக்கு தான் மொபைல், மொபைலுக்கு நம்ம அல்ல. சரிங்களா? அப்ப நமக்கு மொபைல் பயன்படுற மாதிரி இருந்தா வாழ்க்கையில வெற்றி, ஒழுக்கம் நிச்சயமா வரும். மொபைலுக்கு நம்ம அடிமையா இருந்தா கஷ்டம். சரி, அப்ப டெய்லியும் அந்த டிசிப்ளின் நம்ம சரியா கடைபிடிச்சுட்டே வந்தா மனம் என்னாகும்? சுத்தப்படுத்தப்படும். நம்முடைய அகந்தை குறையும், ஆரோக்கியம் பெருகும், சுய கட்டுப்பாடு உருவாகும். சரிங்களா? இது நீங்க வெளிப்புறத்துல ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றாலும் இது வேணும். இன்னைக்கு உலகம் முழுக்க இதுதான் ஃபாலோ பண்றாங்க. மன அமைதிக்கு இதுதான் வழி. சரிங்களா? அப்ப நம்மளை நாமளே டெய்லியும் என்ன கேள்வி கேட்கணும்? நாம இன்னைக்கு ஒழுக்கமா இருந்தோமா? ஒழுக்கம்னா மகிழ்ச்சி நமக்கு தெளிவா சொல்லிட்டேன். நாம தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்தில் பிற்காலத்தில், உடலிற்கோ, மனதிற்கோ, நம்முடைய எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ நாம யாராச்சும் துன்பம் கொடுத்துக்கிறோமா? செக் பண்ணணும். எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன், எந்த இடத்துல நான் தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுத்தேன், சரிங்களா? அப்ப அது நாளைக்கு எப்படி நான் அதை மாத்துறேன்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 3 கேள்வியை நம்ம நிச்சயமா கேட்கணும். அப்ப தினசரி ஒழுக்கம் இருந்தா நம்ம வாழ்க்கை பெரிய அளவுல மாற்றத்துக்கு வரும். சின்ன ஒழுக்கங்க பெரிய சாதனை உருவாக்கி. சின்ன ஒழுக்கம், ஒரே ஒரு ஒழுக்கத்தை தான் நான் கடைபிடிப்பேன்னு எடுத்துக்கோங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரே ஒழுக்கம் எவ்வளவு பெரிய சாதனை ஆக்கிது தெரியுமா? ஒரே ஒரு விழுமியம், பண்பு, ஒழுக்கம் பல விஷயத்தை மாற்றி. நீங்க இன்னைக்கு வேணா சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சேலஞ்சா நான் சொல்றேன். 5 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன். ஒரே இலக்கு, எழுதல் மட்டுமே இலக்கு.
அதை வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே தானா அதை சுற்றி சரியாகும். சரிங்களா? ஓகே, 2க்கே எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சா? ஓகே, 3வது பாயிண்ட் பார்த்துருவோமா? 3 பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம் இந்த வாரம். சரிங்களா? அப்ப டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு பிராக்டிஸ் ஒழுக்கம் பண்றோம் அப்படின்னா, அது ஒரு வருஷத்துல நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றமாக மாறிடும். மோட்டிவேஷன் வேலைக்கு ஆகாது. வச்சுக்கோங்க, தப்பில்ல. பட் எப்பவுமே வராது மோட்டிவேஷன். ஒழுக்கம் அதுதான் எப்பவுமே முழுமையான வெற்றியை கொடுக்கும். மோட்டிவேஷன் அப்போதைக்கு டெம்பரவரியா தூக்கும், பூஸ்டப் ஆகும், அப்புறம் அது வேலை செய்யாது. சரிங்களா? 3வது, ஒரே நாள்ல பெரிய மாற்றம் தேவையில்லை. டெய்லியும் சிறிய மாற்றம் போதும். அதுக்குள்ளேயே ஒழுக்கத்திலேயே தான் நம்ம பேசியிருக்கோம். டெய்லி 1% நம்ம மாறினா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நாள் 100% மாற்றம். இதுக்கு ஒரு விஷயத்தை கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு கம்பெனில 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் வயதானவர்களா இருக்கிறாங்க. அல்லது கம்பெனிக்கு ஒத்துப்போக மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தொந்தரவு பண்றாங்க. இப்ப அவங்கள மாற்றணும். இப்ப மொத்தமா 1000 பேரையும் மாற்ற முடியாது. மாற்றினா பிரச்சனை வரும். அப்ப அந்த ஓனர் என்ன பண்றாரு? டெய்லி ஒருத்தவங்கள வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்றாரு. டெய்லி ஒருத்தவங்கள வெளியே அனுப்பணும். அல்லது டெய்லி ஒரு 10 பேரை வெளியே அனுப்பணும். ஏதோ அவர் மேல தவறு இருக்கிற தவறை சுட்டிக்காட்டி சரியா வச்சு. டெய்லி 10 பேர் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100வது நாள் அவங்க 1000 பேரும் பழைய ஆள் வெளியே போய் புது ஆள் வந்திருப்பாங்க. 100வது நாள் அது புதிய நிறுவனமாக மாறிடும். இதேதான் நம்ம செல்கள்ல. இன்னைக்கு செல் நம்ம உடற்பயிற்சி பண்ணலைன்னா, இன்னைக்கு செல் உடற்பயிற்சி பண்ணாத செல்லா இருக்குது. இப்ப நம்மகிட்ட 6000 கோடி செல் இருக்கு. டெய்லி 300 கோடி செல் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ 48 நாள்ல நம்ம உடம்புல பெரும் மாற்றம் நிகழும்னு சொல்றான். அப்போ இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை செய்யறேன்னா, என்னுடைய செல்லுல இன்னைக்கு பதிவு பண்றேன் உடற்பயிற்சி. நாளைக்கு செய்யறேன்னா 2வது தடவை ஸ்ட்ராங்கா பதிவாகுது. நாளைக்கு உற்பத்தி ஆகிற செயல்லையும் பதிவாகுது. இப்படியே செய்யறேன்னா, சரிங்களா, தொடர்ந்து நான் 48 நாள் செஞ்சுட்டேன்னா நிச்சயமா எனக்குள்ள பெரும் மாற்றம் நிகழ்ந்துவிடும். சரிங்களா? அப்ப தினசரி ஒழுக்கம் என்பது மிக 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அது நிச்சயமா நம்ம வந்து கடைபிடிக்கும். சரி. அப்புறம் சிறிய பழக்கங்கள். அதை பத்தி நம்ம ஓரளவுக்கு தெளிவா தான் தெரிஞ்சிருக்கோம். சின்ன சின்ன பழக்கங்கள் சேர்ந்துச்சுன்னா சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி அது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி. அப்ப அந்த சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்ப இருக்கிற பழக்கங்கள் கூட சின்ன சின்னதா சேர்த்தலாம். இப்ப இருக்கிற பழக்கங்கள் ஓகே. சரிங்களா? அது கூட ஒரு சின்ன புத்தகம் படிக்கிறது. நீங்க சொல்லுங்க. இங்க இருக்கிற எத்தனை பேருகிட்ட டெய்லியும் நான் கேட்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும். டக்கு டக்குன்னு தூக்கிடுவாங்க கைய. டெய்லியும் குறைஞ்சது 10 நிமிடம், மணிக்கணக்கில் வேண்டாம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டெய்லி நான் புக்ஸ் ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க எத்தனை? டெய்லி பாருங்க, 4 பேர், 157 பேர் இருக்கிறோம். சரி, 4 பேர் இப்ப 8 பேர் ஆயிட்டாங்க. சரிங்க, 10 பேர் வச்சுங்க, 20 பேர் வச்சுக்கங்க. 20 பேர் வச்சு, சரியா? இவங்க எல்லாமே நிறைய ஆசிரியர் பயிற்சியில குரூப்ல இருக்கிறவங்க. அதனால 8 பேர் 10 பேர் கை தூக்கியிருக்காங்க. நீங்க தான் பப்ளிக் எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இவங்க எல்லாம் ஆசிரியர் பயிற்சியில ஆசிரியர் பொறுப்புல சிறப்பா சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அசைன்மெண்ட் நிறைய கொடுத்துருக்குறோம். அதுக்காக புக் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? கவிகள் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கிறங்காட்டி எனக்கு தெரிஞ்சது 10 பேரு. பப்ளிக்ல எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 100க்கு ஒருத்தர் இருந்தா அதிசயம்.
ஆமா, அது பெரிய விஷயங்க. நீங்க ஏதோ சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த 10 பேருக்கு பயங்கரமா டெவலப்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. இப்ப ஒரு சின்ன விஷயம், புத்தகம் படிச்சா வாழ்க்கை எப்படி மாறும்ங்கிறத எத்தன பேர் சொல்லியிருக்காங்க. அப்பா, அப்பா, அப்பா! அப்துல் கலாம் ஐயாவெல்லாம் இவ்ளோ விஷயம் சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாமே தெரியும். ஆனா கடைபிடிக்க சரியா? அப்ப என்ன பண்றது? டெய்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. சின்ன விஷயம். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படி தொடங்கணும். ஒரு புத்தகத்த எடுத்து முடிப்பேன்னு நின்னா ஒண்ணும் முடிக்க முடியாது. கடைசிக்கு ஒரு பேஜ் படிங்க. அவ்வளவுதாங்க. ஒரு பேஜ் படிக்க முடியாதா? என்னங்க இது? சரியா? அது ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு நல்ல சிந்தனைய எழுதலாம். டெய்லி ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்லலாம். சின்ன பழக்கம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் சின்ன பழக்கமா வச்சுக்கணும் அப்படின்னா, அதான் செய்ய முடியும். ஈஸியா செய்ய முடியும். நான் 8 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா 7:59க்கு எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது முடியுமா? முடியாதா? ஈஸி. அடுத்த நாள் 58 வைங்க. ஈஸி. 57 வைங்க. ஈஸி. 60வது நாள் 7 மணி ஆயிரும். ஈஸி. சரிங்களா? 120வது நாள் 6 மணி ஆயிரும். ஈஸி. 180வது நாள் 5 மணி ஆயிரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுனா 240வது நாள் 4 மணி கூட ஆயிரும். அவ்வளவுதாங்க. சின்ன விஷயமா நம்ம செய்யணும். நம்மளாம் பெருசா எதிர்பார்க்கணும். தொடர்ந்து அப்பதான் செய்ய முடியும். சின்னதா இருந்தா தான் செய்ய முடியும். அப்பதான் மன அழுத்தம் இல்லாம இருக்கும். நம்ம நெறைய விஷயத்துல போய் கையில வச்சுக்கிறோம். பெருசா வச்சுக்கிறோம். மன அழுத்தம் வந்துருது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கு, மனதிற்கு துன்பம் தர மாட்டேன்ங்கிறது மிகப்பெரிய இலக்கு. சரிங்களா? அத பிரிச்சுக்குவோம். நான் இன்னைக்கு யாருக்கும் துன்பம் குடுக்க மாட்டேன். வாழ்நாள் முழுக்க வேண்டாம். இன்னைக்கு மட்டும். சரிங்களா? அப்ப அப்படி பிரிச்சு நம்ம பார்க்கும்போது, மன அழுத்தம் இல்லாம இருக்கும். சரிங்களா? நம்பிக்கை. நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். நீங்க செஞ்சு பாருங்க. நம்மோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்கிரீஸ் ஆகும். பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும். நான் அது செய்யறேங்கிறதே ஒரு கெத்தா இருக்கும். உடற்பயிற்சி, தியானம். நான் அந்த இயற்கை வாழ்வியல் இப்போ வந்து 100% கடைபிடிக்கிறது இல்ல. பட் அது செய்யறப்போ எனக்கு என்னோட கான்ஃபிடன்ட் லெவல் அப்படி இருந்தது. இவ்வளவு விஷயம் நம்ம செய்யறோமா? ஆச்சரியமா இருக்கும். அந்த டிஆர்சி காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க கிரவுண்ட்ல பிராக்டிஸ், அங்க கிளாஸ், இங்க கிளாஸ் அப்படியே வேற லெவல்ல இருந்தது கான்ஃபிடன்ட் லெவல். அது ரொம்ப முக்கியம். நம்ம பத்தி நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கை எப்போ உருவாகும்? நம்ம சின்ன இலக்கா வச்சு செஞ்சா தான் உருவாகும். இல்ல பெருசா வச்சா விட்டுருவோம். சரிங்களா? மெதுவா, 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 மெதுவா மேம்பாடு வரட்டுமே! சரிங்களா? அப்ப சின்ன செயலை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்தா, பெரிய வெற்றிய நம்ம சம்பாதிக்க முடியும். சின்னதுன்னு அலட்சியப்படுத்தக் கூடாது. கவனமா இருக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சிறிய விதை. சரிங்களா? ஒரு சின்ன விதை தான். ஆனா அது என்னவா மாறுது? ஒரு மிகப்பெரிய மரமாக அது நிற்கிறது. அதுபோல ஒரு நல்ல சின்ன சிந்தனை, சிறிய சிந்தனைய வச்சுக்கோங்க. நல்ல சிந்தனை. அது ஒரு நல்ல செயலாகும். அந்த நல்ல செயல் நம்முடைய நல்ல பழக்கமா, நம்முடைய வழக்கமா, நம்முடைய வாழ்க்கையா, நம்முடைய கேரக்டரா மாறிடும். ஒரு நல்ல சிந்தனை. இன்னைக்கு தொடங்குவோம். இன்றிலிருந்து புத்தகம் படிப்போம். இன்னைக்கு தொடங்குவோம். சரிங்களா? சிந்தனை உரை கேட்பது இருக்கிறது நல்லதுதான். பட் புத்தகங்கள் அதை விட ஒரு படி மேல. எல்லாருமே தொடங்குவோம் இன்னைக்கு. 5/5/2026ல நாம் ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்குவோம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்குவோம். இல்லையா? பல்லு விளக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அல்லது சாயங்காலம் குளிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வெயில் காலம் தான் ஈஸியா பண்ண முடியும். பழகணும். குளிக்கிறது எத்தன நிமிஷம்? 5 நிமிஷம். பல்லு விளக்குறது ஒரே நிமிஷம். அதிகபட்சம் 2 நிமிஷம். சாயங்காலம் குளியலுக்கு ரொம்ப நேரம் தேவையில்ல. இதெல்லாம் நம்ம தான் படுத்தணும். வேற யார் படுத்துவோம்? நம்ம மாத்தணும்னா பி த சேஞ்ச். நம்ம சேஞ்சா இருக்கணும். இன்னைக்கு நம்ம தொடங்குவோம். இன்னைக்கு படிச்சவங்க ஓகே. படிக்காதவங்க என்ன 154 பேர் இருக்கீங்க.
இந்த வகுப்பு ஒரு 5 நிமிடத்தில் நிறைவு செஞ்சிடறேன். அப்புறம் 8:30 மணிக்கு நீங்க தற்சோதனைக்கு வரணும். சரிங்களா? ஆமா, அதையும் நான் சொல்லாம டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் தற்சோதனை. 1/2 மணி நேரம் கூட நீங்க வர வேண்டாங்க. முன்னாடி 5 நிமிஷம் தவம் பண்றோம். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் சிந்தனை உரை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் உங்களை தற்சோதனை பண்ண சொல்லுவோம். கடைசி 5 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணும். சரிங்களா? உங்களால முடிஞ்சா 8:30க்கு வந்து உட்காருங்க. இல்லாட்டி தவத்தை முடிச்சுட்டு 8:35க்கு வாங்க. பேசுறது கேளுங்க. அது முடியல 8:40க்கு மட்டும் வாங்க. அது அமைதியா இருக்கும். ஆனா நீங்க வரணும். ஏன்னா நீங்க வந்தாதான் அதைய உட்கார்ந்து செய்ய முடியும். நீங்களே திட்டமிட்டுக்கோங்க. உங்க லைஃப் நீங்களே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கூட என்னோட வாழ்க்கையை எனக்கு திரும்பி பார்க்கறதுக்கு முடியலன்னா நான் எப்படிங்க வெற்றி பெறுவேன்? சரிங்களா? ஒழுக்கம்னு நம்ம பார்த்தோம்ல, இன்னைக்கு அந்த ஒரு தற்சோதனையை வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இலக்குன்னு ஒண்ணு பார்த்தோம்ல, அதே ஒரு தற்சோதனையை வச்சுக்குவோம். எனக்கு இலக்கு இருக்குதா? சரியா வச்சிருக்கனா? தெளிவா வச்சிருக்கனா? கேளுங்க. ஒழுக்கமா இருக்கிறனா? கேட்கணும். சரிங்களா? இந்த சிந்தனை தான் நமக்குள்ள செயல் மாற்றம், செயல் தான் பழக்க வழக்க குணம் வாழ்க்கையாக மாறும். நல்லா மனசுல வச்சு பண்ணணுங்க. விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கல. நாம எல்லாருமே இந்த நிலைக்கு வரணும். ஏன்னா ஒண்ணும் இல்லாதவங்கள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயம் தான் காரணமா இருக்கு. சரி, ஒரு நல்ல சிறிய பழக்கங்கள். காலையில எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கணும். நீ குழந்தைகளுக்கு கூட அதான் சொன்னோம். காலையில எழுந்திரிச்சு ஒரு 2 சின்ன டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி. பெரிய டம்ளர்னா 1 டம்ளர், 1 சொம்பு தண்ணி குடிக்கணும். டெய்லியும். இப்ப யோகா, மெடிடேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1/2 அன் ஹவர் பண்றோமா? சரி, ஓகே. இன்னும் உடல் நல்லா இருக்கான்னு பாருங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு உழைப்பு தேவைப்படுது. அப்ப நான் சாயங்காலம் சூரிய நமஸ்காரம் பண்றேன். ஒரு 2 சுற்று. ஒரு சுற்று வச்சு ஒரே சுற்று வச்சு. 1 நிமிஷம் தான் ஆகும். ஒரே நிமிஷம் தான் ஆகும். அல்லது ஒரு 10 தோப்பு கரணம் போடுறேன். முடிஞ்சதுன்னா அப்படி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ நாம ஏதோ ஒரு விஷயம், சின்ன நல்ல பழக்கம். சரி விடுங்க. டைமுக்கு சாப்பிடுறேன். டைமுக்கு மீன்ஸ் பசி எடுத்து டைமுக்கு சாப்பிடுறேன். இது ஒரு பழக்கம். பழக்கப்படுத்தணும். சரிங்களா? இது உடல் நலத்துக்கான என்னோட ஒரு சின்ன இலக்கா வச்சுக்கோங்க. சின்ன பழக்கம். உடல் நலத்துக்கு என்ன பண்ணணும்? யோகா செய்றேன். 5 அளவு முறையில ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த எடுத்துக்கோங்க. ஒரே நாள்ல மொத்தத்தையும் மாற்ற வேண்டாம். வாய மூடி தான் மென்னு சாப்பிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணுங்க. நண்பர்களே, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு விஷயத்த எடுத்து ஒரு வாரத்துக்கு கடைபிடிப்போம். 5 அளவு முறையில ஒரு 10 விஷயம் இருக்குமா? ஒரு 50 விஷயம் இருக்குமா? போதும். 50 வாரம். ஒரு வருஷத்துல மொத்தமா நம்ம மாறிடுவோம் இல்லையா? 5 அளவு முறையில எத்தன? 5 இருக்கு. ஒவ்வொன்னுக்கு 10 10 வச்சு. சாப்பிடுறதுன்னு வச்சு. கீழ தான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஒரு சின்ன பழக்கம். பசிச்சு தான் சாப்பிடுவேன். சின்ன பழக்கம். வாய மூடி மென்னு சாப்பிடுவேன். சின்ன பழக்கம். சரிங்களா? சரியான நேரத்துக்கு பசியோட இருக்கிறப்ப சாப்பிடுறேன். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயம் தாங்க பெருமாற்றம். ஒரே நாள்ல 5 தலைமுறை அத்தனையும் நான் கடைபிடிப்பேன்னா தான் நம்ம விரக்தி ஆயிரும். உணவுல 10 இருக்கு. உழைப்புல 10 இருக்கு. உறக்கத்துல 10 இருக்கு. உடல் உறவு எண்ணத்திலயும் 10 10 இருக்கு. ஒவ்வொன்னும் வாரத்துக்கு ஒண்ணா வச்சுக்கோங்க. 50 வாரம். வருஷத்துல மொத்தமா நீங்க 5 தலைமுறை கடைபிடிச்சுட்டோம்னா நம்ம ஞானி ஆயிரும். நீங்களும் நானும் 5 தலைமுறை கடைபிடிச்சா நம்ம ஞானி. எண்ணத்தில் அளவுமுறை இருப்பவன் ஞானி. எண்ணத்தை ஆராய்ச்சி தூய்மையில வைத்திருப்பவன் ஞானி. மன ரீதியா என்ன பண்ணலாம்? நம்ம ரெகுலரா தியானம் பண்றோம். காலை மாலை பண்றோமான்னு பாருங்க. ஏதோ ஒரு நேரம் பண்ணலைன்னா சேர்த்துங்க. மனசுக்கு தாங்க உடலுக்கு உடற்பயிற்சி போல மனதிற்கு தியானம்னு சொல்றோம். ஆனா புத்தகம் வாசித்தல் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா உலகத்துல புத்தகம் வாசிப்பது என்பது மிகப்பெரிய மனதிற்கான ஒரு எக்ஸசைஸ். மைண்ட் எக்ஸசைஸ். புத்தகம் வாசிக்கணும். நல்ல புத்தகத்தை ஒரு 2 பக்கம் படிச்சா அப்படி நமக்கு ஒரு விஷயம். நன்றி உணர்வோடு இருப்போமே. முடிஞ்சா நன்றி உணர்வு தவம் பண்ணுவோம்.
இல்லாட்டி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நபர்கிட்ட நன்றியை செலுத்துவோமே. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் நன்றி உணர்வு எடுத்துக்கலாம். நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரிங்க. பிஹேவியர், அதுல ஒரு சின்ன இலக்கு வச்சுக்கோ. சின்ன இலக்கு. சத்தமா பேசுறது என்னோட பிஹேவியர்ல இருக்கா? மெதுவா பேசு. பிறரை மதிக்காத தன்மையில இருக்குன்னா மதிக்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில டெய்லி நான் மத்தவங்களுக்கு உதவுறேன். என்னுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணு. சின்ன இலக்கா வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப சின்னதா தொடங்குங்க. எப்படி உருவாக்குறது சின்ன சின்ன பழக்கங்களை? 1 மணி நேரம் இல்ல, 5 நிமிஷம், அவ்வளவுதான். சின்னதா தொடங்கணும். அதை ஒரே நேரத்துல செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் பழக்கத்தை உருவாக்க முடியும். நம்ம நல்ல பழக்கத்தை உருவாக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம். முதல் சின்னதா தொடங்குங்க, ஒரே நேரத்துல செய்யுங்க, தொடர்ச்சியா செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகம். இன்னைக்கு நீங்க தியானம் பண்றது இல்ல சாயங்காலம், நாளைக்கு உட்காந்து 1/2 மணி நேரம் தியானம் பண்ணேன்னு எடுக்காதீங்க. நான் நம்ம மன்றத்துக்கு பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு ஏன் தோல்விக்காரன்னு நினைக்கிறேன்னா இதுதான். மன்றத்துக்கு வர்றாங்க பயிற்சிக்கு, வந்தனையும் 10 நாள்ல உடற்பயிற்சி 1 மணி நேரம், தியானம் காலை மாலை 1/2 மணி நேரம்னா 1 மணி நேரம், காயகல்ப 10 நிமிஷம். சரியா வச்சுக்கோங்க. 2.25 மணி நேரம் ஒருத்தர்கிட்ட போய் 24 மணி நேரம் முழுசா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட புதுசா 2.25 மணி நேரம் இந்த பயிற்சி எல்லாம் செய்யுங்கன்னு சொன்னா செய்வாராவது? சத்தியமா செய்ய மாட்டார். முடியாது. ஏன்னா அது பெரிய இலக்கு. 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்தை நீங்க முழுசா கேட்கறீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, டெய்லியும் கைப்பயிற்சி மட்டும் செய்யுங்க. 4 நிமிஷம் போதும், போதும். 5 நிமிஷம் செய்யுங்க, போதும். டெய்லி ஒரே டைம்ல செய்யும். கைப்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு போயிடும். தொடர்ந்து செய்யணும். அடுத்த வாரம் கால் பயிற்சி மட்டும் சேர்த்தி 3 நிமிஷம். அடுத்த வாரம் அவ்வளவுதான். ஆனா தொடர்ந்து செய்யும். அதுக்கு அடுத்த வாரம் மூச்சு பயிற்சி, அடுத்த வாரம் கண் பயிற்சி, அதுக்கு வாரம் கபாலபதி. 9 வாரம், 2 மாசம், 100% செய்யும். ஜஸ்ட் 2 months. ஆனா நாளைக்கே முழுசா செய்யணும், செய்ய முடியாது. தொடங்க கூட மாட்டோம், ஓடிடுவோம். சரிங்களா? காய்கள் இப்ப நான் செய்யறது இல்லை சார், சாயங்காலம் ஒரு நிலை மட்டும் செய்யுங்க. உங்க எல்லாருக்குமே கேட்டுக்க, வஜ்ராசனம் போட்டு உட்காந்து மட்டும் செய்யுங்க. இன்னைக்கு செய்யாதவங்க தயவு செஞ்சு தொடங்கு. வஜ்ராசனம் போட்டுட்டு மட்டும் செய்யுங்க, ஒன்ன மட்டும் செய்யுங்க. சரிங்களா? ஒண்ணு செய்யறதுக்கே முடையா இருக்கு. சரி, உட்காந்து ஒரு அஸ்வினி முத்திரை போயிருங்க, எந்திரிச்சு போயிருங்க. 5 செகண்ட். சரி பண்ணுங்க. ஒண்ணு முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல அது முடியலன்னா ஒத்துக்குவோம். அஸ்வினி முத்திரை 1 மட்டும் போட்டு எந்திரிச்சு போயிருங்க. நாளைக்கு 2 போடுங்க, நாளானைக்கு 3 போடுங்க, அவ்வளவுதான். சரி, தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரே நாள்ல பிரம்மாண்ட மாற்றத்தை முயற்சி பண்ணா தோல்விதான் வரும். சரிங்களா? நிறைய இலக்குகளை வச்சாலும் தோல்விதான் வரும். நம்ம இலக்கு வச்சதை அடைய முடியல, மனம் உடைஞ்சு போயிடும். இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கும். சின்ன இலக்கா வைக்கணும், குறைவான இலக்குகளா இருக்கணும். தவறுனாலும் ஜாலியா எடுத்து, பாசிட்டிவா எடுத்து, சரி ஓகே இன்னைக்கு ஓகே, நாளைக்கு பண்ணு. மனம் தளரக்கூடாது. சரிங்களா? அப்போ இது எல்லாம் நம்ம ஒரு ஆழமான விஷயமா வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நான் ஒரு சின்ன பழக்கம் என்ன சேர்த்துக்கிட்டேன், என்ன செஞ்சேன்னு பாருங்க. நாளைக்கு என்ன செய்யலான்னு பாருங்க. இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப சின்ன பழக்கங்கள் தான் பெரிய வெற்றிக்கான அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளணும். சிறிய சிறிய பழக்கங்கள். இப்ப டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா 100 நாள்ல 100% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். இதை நிச்சயமா பண்ணுவோம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இது தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல மிச்சம் இருக்கிற
7 பாயிண்ட்டையும் பார்ப்போம். ஒரு சிலது அப்படியே சீக்கிரம் சொல்ற மாதிரி இருக்கலாம். சீக்கிரம் சொல்ற மாதிரி இருந்தா சீக்கிரம் சொல்லிடுவோம். இல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னா பொறுமையா எடுத்து உன்னை பற்றி பேசுவோம். இந்த 3 விஷயத்த தயவு செய்து இந்த ஒரு வாரத்துக்கு நீங்க சிந்தனைக்கு எடுங்க. சரிங்களா? இலக்குகளை தெளிவாக நிர்ணயித்துக் கொள்ளுங்க. 2வது, ஒழுக்கத்தை நாம் சரியாக கடைபிடிப்போம். டெய்லி ரொட்டீன், டெய்லி டிசிப்ளின், சின்ன சின்ன விஷயங்களா சிறிய ஒழுக்கங்களை நம்ம வாழ்க்கையாக மாற்றுவோம். இது நம்முடைய வெற்றிக்கு அடிப்படை என்று கூறி, இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கம், பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. மிக்க மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் நான் இது கட்டானப்போ கொஞ்சம் மைண்ட் லைட்டா டிஸ்டர்ப் ஆச்சு, இல்லைன்னு சொல்ல முடியும்.